ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து எப்படி நம்ம அனிமேட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாதாரண ஒரு போஸ்ட் போடுறத விட அனிமேட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் வீடியோ ஒன்று செஞ்சோம்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரீச் ஒன்று நம்மளுக்கு கொண்டுட்டு போக முடியும். நம்மளோட ப்ராடக்டோ சர்வீஸோ சம்மந்தமாக அது எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரியேட்டுக்கு போயிட்டு சோஷியல் மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். செலக்ட் பண்ண இந்த மாதிரி வந்துடும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நிறைய போஸ்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகே, இதில் உங்களுக்கு தேவையான போஸ்ட் எடுத்து ஒரு சின்ன ஒரு அனிமேட் பண்ணுற மாதிரி செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த ஃப்ளைட் இதை எடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சு ஓகே. இப்போ எனக்கு வந்து இதில் ஒன்றுமே இல்லை, இந்த ஃப்ளைட்டை மட்டும் இங்கேருந்து இப்படி வர்ற மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் அது மக்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ இந்த ஜூமில் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மாற்றிக்கணும். நீங்கள் ஒரு ஏர்லாங்கா சம்மந்தமாக ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா இந்த போஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாம் ஈஸியாக. இல்லைனா உங்களுக்கு வேணுங்கிற என்ன மாதிரி போஸ்ட் கேட்கணும் வேணுமா இருந்தாலும் இங்கே எனக்கு இருக்கு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இங்கே ஃப்ளைட் சம்மந்தம் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. இந்த ஏர்லாங்கா சம்மந்தமாக இது எடுக்கிற நேரமே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த ப்ரீடிஃபாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கச்சிதமான டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இப்போ இதில் வந்து எனக்கு இதை அனிமேட் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது ஃப்ளைட். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃப்ளைட்டை நான் இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஃப்ளைட் இங்கே இருந்து இங்கே வரணும். அப்போ இந்த பாருங்க கிரியேட் அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட்டை வந்து இப்படியே கொண்டு வரணும். இந்த பாருங்க பாத் கிரியேட் ஆகுது. அப்படியே வந்துட்டு இந்த ஃப்ளைட் அப்படியே வந்து இங்கே அப்படியே வந்து இந்த கணக்காக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அப்படியே வந்து பாருங்க அந்த மாதிரி பிளேஸ் ஆகும். அவ்வளோதான் அனிமேஷன். இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது இந்த ரொட்டேஷன் இதுக்கெல்லாம் ஆப்ஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். எதுக்காகவும் ஓகே. இந்த ஃப்ளிக்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யும், இந்த எஃபெக்ட் இப்படி வேலை செய்யும், இந்த எப்படி இல்லை உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷனை நீங்கள் போட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அது வந்து இதாகும். பண்ணிச்சா இந்த மாதிரி நமக்கான வேலையை செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து இது செஞ்சுட்டு இப்போ நான் ப்ரிவியூ பார்த்தேன்னா இங்கே பாருங்க இதுதான் அனிமேஷன்ஸ். இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்குற நேரம் அதை நார்மலாக ஒருத்தர் பார்க்குற நேரம் இப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளைட் ஒன்று வர்ற மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா இது அதாவது எப்படின்னா இந்த மேகங்களில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் வரனா டிரெக்டாக தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மங்கள இதாக தான் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ டிரெக்டாக அங்கே வந்து பாருங்க கணக்காக அங்கே வர நேரம் சரியாக அப்படி வந்து நிற்கிது இந்த மாதிரி. அப்போ இது ஒரு அழகான அனிமேஷன். இந்த மாதிரியெல்லாம் போட்டால் தான் அந்த போஸ்ட்டை வந்து ஒருத்தவங்க பார்ப்போம். டக்குன்னு அந்த போஸ்ட்டை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு அனிமேட் பண்ணுற மாதிரி இருக்க நேரம் அவங்க அந்த அனிமேஷனை பார்ப்பாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம அழகாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இன்ஸ்டாவில். அதாவது கேன்வாவை பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நம்மளால் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ இந்த அனிமேஷன் தேவைன்னா இதை டிலீட் பண்ணால் அந்த இந்த துண்டுகள் போயிடும். இப்போ நார்மலாக இதை வந்து இப்போ வந்து ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்டாக வந்து அந்த இது போடாமல் டிரெக்டாக வந்து உங்களுக்கு இப்படி வேணால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி வேணால் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுகள் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலாம் இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து அட் த மூமெண்ட் அது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் மங்கள் மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த கணக்காக வந்து இந்த மாதிரி லேண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கான அனிமேஷனை ஈஸியாக பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் கேன்வாவில் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கேன்வா வந்து இதை சூப்பர் டூல் ஒன்று. இப்போ இந்த மாதிரியே நம்மளுக்கான அனிமேஷன்ஸும் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.